வெல்கம் டு எஸ்என்பி ரங்கோலி கிரியேஷன். சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப்புக்கு பதிலாக 3 கப்பு மாவு போட்டுக்க போகிறேன். துருவிய கேரட்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, துளி உப்பு, தேவையான அளவு நம்ம போட்டுக்க வேண்டியதான் உப்பு. இப்போது இதெல்லாம் நல்லா கலந்துண்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி ஊற்றிட்டு அப்படியே பிசைஞ்சுக்க வேண்டியதான். நல்லா கலந்து நல்லெண்ணெய் இதில் அப்படியே நிறைய விட்டு அப்படியே நல்லா கலந்து ரெடியாக எடுத்து இது 1 மணி நேரம் ஊறினா போதும். அதுக்குள்ளே நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதை மைய அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். எண்ணெய் விட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கணும். வதங்கின பிறகு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி வதக்க வேண்டியதான். தக்காளி, ரெண்டாக வதந்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, இதை இப்பெல்லாம் நல்லா வதங்கணும். இதோட துளி உப்பு ஆட் பண்ணிக்குவோம். ஏற்கனவே வந்து சென்னாவில் நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம். அதனால நம்ம பொடியிலே கொஞ்சம் உப்பு சேர்த்து பொடி பண்ணியிருக்கோம். அதனால மசாலாவில் பொடினா மசாலா அதில் போட்டிருக்கோம். அதனால துளி உப்பு போட்டுனா சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் வதக்கிறச்ச துளி உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். துளின்னா நான் 1/2 ஸ்பூன் கிட்ட தான் போடுறேன். நம்ம போடல, வேணா அப்புறம் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கி எடுத்து பாருங்கள். இப்போது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து விழுது இதில் ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் ஜலம் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட இது ஊற்று. இப்போ நம்ம இதில் சென்னா ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு கிளறு இப்படி கிளறிட்டு இப்போது நம்ம மசாலா ஆட் பண்ணி இதில் காரம் உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூனு சாதாரண சில்லி தூள் போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் அரைச்சிருக்கேன். சாதாரண சில்லி தூள் போட்டுக்கோங்க. நான் ஃபுட் கலர்லாம் யூஸ் பண்ணல. இதுவே கலர் சேஞ்ச் ஆகும். நம்ம தக்காளிலாம் போட்டிருக்கனால நல்லா கலராக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு. மசாலா வாசனை போக வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தயிர் ஆட் பண்ணணும். கெட்டி தயிர். அதோட சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. ஸ்பூன் நெய். ஏன் நான் 1 ஸ்பூன் நெய் விடுறேன் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். அப்படியே கமன்னு இருக்கும். அதுக்காக 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு கிளறிட்டு நல்லா கிளறி விட்ருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ லெமன் நான் மூடி வச்சுருந்தேன்ல அந்த லெமன் சாறு இருந்தால் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை மேலாப்பில் அப்படியே தூவி விடணும். இப்போது சென்னா ரெடி ஆகிடுத்து. அடுத்து சப்பாத்தி இட்டு எடுத்துகிட்டு வரலாம். அது மாதிரி உருண்டை உருட்டிட்டு வச்சு நம்ம சப்பாத்தி இட்டு எடுத்துக்கலாம். இது வந்து மைதா மாவு இல்லைனாலும் நீங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம்.